வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 1 கிலோ வெங்காயங்க, சின்ன வெங்காயம் தாங்க இந்த மீன் குழம்புக்கு ஹைலைட்டேங்க. சின்ன வெங்காயத்தை எடுத்து வதக்கி வச்சுக்கணுங்க. புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுக்கணுங்க. இப்போ வந்து ஒரு மண் சட்டி எடுத்துக்கிட்டாங்க. மண் சட்டி தாங்க இப்போ மீன் குழம்பு வச்சாங்க, மண் சட்டியில் வச்சாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டே இருக்குங்க. மண் சட்டிங்க, அதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நல்லா ஒரு 1/4 டம்ளர் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரியணுங்க. கடுகு எப்பயுமே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் பொரியுங்க. பொரியாமல் அடுத்த பொருள் போட்டோமா அந்த கடுகு அப்படியே இருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. வெந்தயம் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னாங்க, மீன் குழம்புக்கு எப்பயுமேங்க பெருங்காயம் கொஞ்சம் போடணுங்க. பெருங்காயம் வந்து நல்லா போட்டு அதுவும் எண்ணெயிலே போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் நீட்டமாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் போட்டு வதக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் போடுவோங்க, சின்ன வெங்காயம் போடுவோம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயங்க, ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம், ரெண்டும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கி வருவோங்க. பார்த்திங்கன்னாங்க, இது வந்து ப்ரௌன் கலரில் வரணும்னு இல்லைங்க. கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பழம் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாங்க, நம்ம காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, வரமிளகா. ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயமும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போடுறாங்க. மிளகாவும் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் போடுறோம், வரமிளகாவும் போட்டுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. அதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க, ஒரு பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டுங்க எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சிடணுங்க. பொடி பொடியாக அரிஞ்சு இந்த இதில் போடணுங்க, வெங்காயத்தோடு சேர்த்தி போடணும். பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாதுங்க, கொஞ்சம் நொதன்னு போயிடும். ஆனால் கொஞ்சம் வாய்க்கு கடிக்கிற அளவு அந்த பூண்டு இருக்கணுங்க. ஆனால் பூண்டு எந்த அளவு போடுறோமோ அந்தளவு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளிங்க, இதுக்கு புளி ஊற்றுறனால தக்காளி ஜாஸ்தி தேவையில்லைங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போடுங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளிங்க போட்டு நல்லா தக்காளியும் இது வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடணுங்க. தக்காளி நல்லா பிளெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவு பெரட்டினா போதும். அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னாங்க, யூஸ்வலாக வந்து புளிக்குழம்புக்கு பட்டை கிராம்பு போட மாட்டோம். ஆனால் இதுக்கு வந்து ஒரு பட்டை 2 கிராம் மட்டும் போடுறாங்க. ஏன்னா இந்த டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காகங்க ஒரு பட்டை 2 கிராம் மட்டும் போட்டு இதோட சேர்த்து வதக்கி விட்றாங்க. அப்புறம் கரைச்சி வச்ச புளி இருக்குது இல்லைங்களா, அந்த புளியை எடுத்து இதில் ஊற்றணுங்க. புளியை பார்த்திங்கன்னா தண்ணியாக தானே கரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த தண்ணியாட்டம் கரைச்சி வச்ச புளியை வந்து இதில் ஊற்றிங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னாங்க உப்பு, நமக்கு தேவையான உப்புங்க. அப்புறம் மஞ்சத்தூளுங்க. மஞ்சத்தூள் போடும்போதுங்க இந்த கவிச்ச வாசம் இல்லாமல் இருக்குங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் முன்னே பச்சை மிளகா, வரமிளகா போட்டிருக்காங்க. இப்போ வரமிளகா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா அந்த புளி தண்ணியோடு கொதிக்கணுங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் வந்து புளியோட பச்சை வாசங்க, வரமிளகாத்தூளோட பச்சை வாசம் எல்லாமே போய் நல்லா தலப்பலன்னு கொதிக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணியாட்ட கொஞ்சம் அந்த புளி வந்து தண்ணி பதத்தில் இருக்குது இல்லைங்களாங்க. கொதிக்க பார்த்திங்கன்னாங்க கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி மாறி இப்போ பார்த்திங்கன்னாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த புளி வந்து கெட்டி தட்டுங்க. இப்போ வந்து அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களாங்க, அந்த வெங்காயத்தோட கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டுக்கலாங்க, இல்லை கடைசியில் தேங்காய் பாலுக்கும் ஊற்றிக்கலாங்க. அரைச்சி வச்சு இந்த இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நெகுன்னு அரைச்சிக்கணுங்க. அரைச்ச விழுதை வந்து இப்போ இந்த கொதிச்சிட்ருக்க அந்த புளி தண்ணியிலே ஊற்றி, தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, அந்த புளி வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, வெங்காயம் புளியெல்லாம் வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, அதிலே போட்டு நல்லா பெரட்டி விடணுங்க. நல்லா பெரட்டி விடும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். ஆல்ரெடி போட்டு இந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, இந்த அரைச்சி வச்ச விழுது, இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா சேர்ந்து வருங்க. இப்போ வந்து அந்த மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி இந்த பதத்தில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. பத்தலைனாங்க மறுபடியும் கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம். போட்டு தண்ணியை கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடணுங்க. கொதிச்சிட்ருக்கணுங்க, அது பாட்டு வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே மீன் கழுவி எடுத்து வச்சுக்கிறோங்களே, மீன் எப்பயுமே வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவணுங்க. அப்போ தான் அந்த வாடை இல்லாமல் இருக்குங்க. இப்போ அந்த எடுத்து வச்சோம் இல்லைங்களாங்க, மீன் கழுவி எடுத்து வச்சோம் இல்லைங்களா,
அந்த மீனை வந்துங்க இப்போ ஆல்ரெடி சிம்மில் வச்சுருந்த இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிங்க கெட்டி தட்டி இருக்குங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. அப்போ குழம்போட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நொத நொதன்னு இருக்குங்க. கொஞ்சம் தண்ணியும் இருக்கணும். கொஞ்சம் வந்து நமக்கு எடுத்து ஊற்றுற அளவு இருக்கணுங்க. இப்போ வந்து மீனை எடுத்து கழுவி வச்ச மீனை வந்து அதில் எடுத்து போடணுங்க. யூஸ்வலாக எப்பயுமே குழம்பு எப்படி இருக்குன்னாங்க, நம்ம மீன் வந்து அதில் வந்து மூழ்கணும். அப்போ தான் வந்து மீன் வேகுங்க. மீன் நம்ம எந்த வகையான மீன் இருந்தாலுங்க, அந்த மீன் போடும்போது அந்த என்ன வகையான மீனோ அதுக்குண்டான டேஸ்ட் தான் வந்து இந்த குழம்புல கொடுக்குங்க. நான் இப்போ வந்து பாறை மீன் எடுத்திருக்காங்க. அதோட தலையும் வாலும் மட்டும் எடுத்து வச்சுங்க. ஒரு 2, 3 துண்டு மட்டும் பெரிய துண்டுங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு இந்த குழம்புல போட்டிருக்கேங்க. குழம்புல போட்டுங்க ஹார்ட்லி ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப போதுங்க. அதுக்கு மேலே வச்சா பார்த்திங்கனாங்க சதை தனியாக எலும்பு முள்ளெல்லாம் தனித்தனியாக முள் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் 7 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தூவினா சுவையான மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எப்பயுமேங்க முந்தின நாள் இன்றைக்கி வச்சா நாளைக்கு இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ மண் சட்டியில் வச்சுட்டு இந்த இது பார்த்திங்கனாங்க அடுப்புலேருந்து இறக்கிட்டாங்க. இறக்கி வச்சதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டியோட மகிமை இன்னும் தளபலன்னு கொதிச்சிட்ருக்குங்க. ஸோ அதனால தான் சொல்ல அந்த காலத்துலங்க மண் சட்டியில் வச்சுருக்காங்க. மண் சட்டியில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஹீட் வந்து மெயின்டெயின் ஆகி அந்த குழம்புக்கு இன்னும் ருசி கொடுக்குங்க. டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த மீனில் இருக்க எசன்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே இறங்கிங்க குழம்பு வந்து இன்னும் ருசி தட்டுங்க.